கோகுலம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணா என்ற ஒரு குறும்புக்கார சிறுவன் வசித்து வந்தான். அவனது தோல் இருண்ட மழைமேகம் போல பிரகாசித்தது. அவனது புன்னகை நிலவொளியில் விட பிரகாசமாக இருந்தது. ஒவ்வொரு காலையிலும் அவனது தாய் யசோதா தன் வேலைகளை முடித்த பிறகு கிருஷ்ணரால் அவர்களை அடைய முடியாது என்று நினைத்து வெண்ணெய் பானைகளை மேலே மறைத்து வைப்பாள். ஆனால் கிருஷ்ணா புத்திசாலி. அவன் தன் நண்பர்களை அழைப்பான். அவர்கள் ஒன்றாக ஒரு கோபுரத்தை கட்டுவார்கள். ஒரு சிறுவன் இன்னொருவனின் தோள்களில் நெத்திரால் கிருஷ்ணா மிக மேலே ஏறினான். தன் சிறிய கைகளால் வெண்ணெய் பானையை உடைத்து வெண்ணெயை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டான். அருகிலுள்ள கன்றுகளுக்கு கூட உணவளித்தான். ஒரு நாள் யசோதா அவனை கையால் பிடித்தாள். அவன் உதடுகளில் வெண்ணெய் தடவினான். கிருஷ்ணன் அகன்ற அப்பாவி கண்களால் மேலே பார்த்தான். அவனது தாய் அவனை திட்டுவதற்காக கையை உயர்த்திய போது அவன் சிரித்தான். உலகம் முழுவதும் இடைநிறுத்தப்பட்டது. யசோதாவின் கோபம் உருகியது. இந்த விளையாட்டுத்தனமான குழந்தை வேறு யாரும் அல்லார், எரிய குறும்புகள் மூலம் மகிழ்ச்சியை கொண்டு வர தேர்ந்தெடுத்த பிரபஞ்சத்தின் இறைவன் என்பதை உணர்ந்து அவள் தன் சிறு பையனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். அதனால் இன்றும் கூட தமிழ்நாட்டு மக்கள் கிருஷ்ணரின் வசீகரத்தை பாடுகிறார்கள். ஒரு குழந்தையின் சிரிப்பில் தெய்வீகம் எவ்வாறு பிரகாசிக்க முடியும்? பார்த்ததற்கு நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.